படத்துல காட்டின இந்த மூக்குத்தி அம்மனோட உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அது இல்லாம மூக்குத்தி அம்மனோட மூக்குத்தி வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் வரலாறு. அந்த ஊர்ல பணியேற ஒரு தொழிலாளி இருந்திருக்காரு. சோ அவரோட ஆசை என்னன்னா, ஒரு தடவையாச்சும் நமக்கு பையன் பிறந்துடக்கூடாதா அப்படின்னு, அதாவது தன்னோட மனைவிக்கு பையன் பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு தொடர்ந்து அட்டம் அடிச்சு வெறும் பொண்ணுங்களா தான் பிறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பொண்ணுங்க பிறந்து 8வது ஒரு குழந்தை பிறக்க போகும்போது அவர் பணமரம் ஏறிட்டு இருந்திருக்காரு. சோ அப்ப அந்த குழந்தை ஓடி வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்போ மனசு உடைஞ்சு போய், இதுக்கு மேல நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது, நம்மளுக்கு ஒரு பையன் பிறக்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு தன்னை தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி பக்கத்துல ஒரு பாம்பு புத்துல கை விடுறாரு. சோ கை விடும்போது அங்க நடந்ததே வேற. அந்த பாம்பு புத்துல கை விட்டோடனே ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு அதிர்வு. டக்குன்னு கையை வெளியில எடுத்து பார்த்தா அவரோட கையில ஒரு நாக ரத்தினம். அந்த நாகரத்தினத்தை எடுத்துட்டு போய் அந்த ஊரோட திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட கொடுத்துறாரு. அந்த மன்னனும் அந்த நாகரத்தினத்தை பார்த்து ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஒரு குதிரையை அனுப்பி வைக்கிறாரு. அந்த குதிரை எங்க போய் நிக்குதோ அது வரைக்கும் இருக்கிற நிலங்கள்லாம் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளியை அனுப்பி வச்சுறாரு. சோ அவரும் சந்தோஷமா போயிடறாரு. அதுக்கப்புறம் அந்த மன்னர் நிம்மதி